ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹியர் டு சர்ச். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாம் வந்து இப்போ எல்லாமே செம் எக்ஸாமு அசைன்மெண்ட்டு எல்லாமே ஆன்லைனில் சப்மிட் பண்ண சொல்லிட்டாங்க லாக்டவுனுங்காட்டி. அதுக்காக நிறைய பேர் வந்து இந்த மைகாம்போ ஆப் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் வந்து எப்படி லாகின் பண்ணுறது, எப்படி அசஸ்மெண்ட்டெல்லாம் சப்மிட் பண்ணுறது, அதை பற்றி தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து ஆப்பில் அதே ப்ரொசீஜராக தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம்னா, அதில் பார்த்தீங்களா இப்போ இப்படி சீசன் வந்து எக்ஸ்பைரி, அதனால நம்ம ஃபஸ்ட்டு மறுபடியும் இமெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணி மறுபடியும் சைன் அப் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் நார்மலாக அசைன்மெண்ட்டெல்லாம் சப்மிட் பண்ணுறேன்னா அதில் சப்மிட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம் இந்த எழுதியெல்லாம் சப்மிட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து க்ரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணிக்கங்க. க்ரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். க்ரோமில் வந்து எப்படி லாகின் பண்ணுறது அதை அப்படி நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா க்ரோம் ப்ரௌசருக்குள்ளே போய்க்குங்க. க்ரோம் ப்ரௌசருக்குள்ளே போயிட்டு சர்ச் பாக்ஸில் www.mycambo.co.in அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மைகேம்போ லாகின் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். உங்களுக்கு வந்து இதில் வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, டெஸ்க்டாப் சைட்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அது பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு சிறுசாயிடும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்னரில் 3 டாட் இருக்கும். ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட்ஸ் கொடுத்துருப்பாங்க 1 by 1. அந்த டாட்ஸை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டெஸ்க்டாப் சைட் காட்டும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டெஸ்க்டாப் சைஸ் கம்ப்யூட்டரில் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அந்த டைப்பில் வந்துடும். நீங்கள் லேண்ட்ஸ்கேப்பாக யூஸ் பண்ணுறதுனாலும் லேண்ட்ஸ்கேப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். லேண்ட்ஸ்கேப் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இதை விட உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் வந்து இங்கே 3 டாட்ஸ் காட்டாது. ஏன்னு கேட்டிருந்தீங்கன்னா, நீங்கள் க்ரோம் ப்ரௌசரை வந்து அப்டேட் பண்ணியிருக்க மாட்டீங்க. அப்டேட் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் அப்டேட் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த 3 டாட்ஸ் காட்டும். அப்படி இல்லாட்டியும் உங்களுக்கு அதை அப்டேட் பண்ணிட்டவங்களும் உங்களுக்கு யூஸ் பண்ணுறது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு இமெயில் ஐடி கேட்கும், அப்புறம் பாஸ்வேர்டு கேட்கும் லாகின் பண்ணுறதுக்கு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் உள்ளே போகிறீங்க அப்போனா நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, சைன் அப் கொடுத்து உங்கள் நேம், இமெயில் ஐடி, கேமு பின்னா ஒன்றும் இல்லை. உங்களுக்கு வந்து காலேஜ் இந்த மாதிரி எங்கேயாச்சும் போயிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து உங்களுக்குன்னு ஒரு கேமு பின் வந்து அவங்க க்ரியேட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த பின்னை வந்து தான் நம்ம இங்கே வந்து டைப் பண்ணோம். அந்த பின்னை டைப் பண்ணி உங்கள் பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா அப்புறம் ஐ அக்செப்ட் இந்த கண்டிஷன்ஸ்க்கெல்லாம் உங்களுக்கு கேட்கும். அதெல்லாம் அக்செப்ட் பண்ணி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து நான் நல்லா ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். அதனால் உங்களுக்கு லாகின் மட்டும் எப்படின்னு சொல்கிறேன். ரிஜிஸ்டர் பண்ணுறது அவ்வளோதான். ரிஜிஸ்டர்னு கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து லாகின் பேஜ்க்கு வந்துடும். இதில் வந்து உங்களுக்கு காட்டுறேன். லாகின் பண்ணணும். உங்களுக்கு வந்து மெயில் ஐடி வந்து எல்லாமே கேப்ஸில் வராது. உங்களுக்கு மெயில் ஐடி எல்லாமே ஸ்மால் லெட்டரில் தான் வரும். மெயில் ஐடியில் ஸ்பேஸும் வராது. அதனால் உங்கள் மெயில் ஐடி வந்து டைப் பண்ணிக்கலாம். மெயில் ஐடி வந்து டைப் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு பாஸ்வேர்டு மறந்துட்டோம் அப்போனா என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, கீழே ஃபர்காட் பாஸ்வேர்டுன்னு ஒன்று இருக்கும். அந்த ஃபர்காட் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து என்டர் யுவர் மெயில் ஐடி ஹியர்னு கேட்கும். அப்படின்னா உங்கள் ஃபர்காட் பாஸ்வேர்டு வந்து அந்த மெயில் ஐடிக்கு தானே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க மைகேம்போ. அதனால் அந்த மெயில் ஐடி வந்து இங்கே டைப் பண்ணி சப்மிட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மெயில் வரும். அந்த மெயில் எப்படி வரும்னு உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் இருக்குது, மைகேம்போ நியூ பாஸ்வேர்ட் டு நாட் ரிப்ளை அப்படின்னு வந்திருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜஸ் மாதிரி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நியூ பாஸ்வேர்டுன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுதான் உங்கள் பாஸ்வேர்டு. அந்த பாஸ்வேர்டை நீங்கள் காப்பி பண்ணி இங்கே வந்து டைப் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நான் வந்து மெயில் ஐடியும் இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் லாகின் பண்ணிக்கிறேன். அதுவும் இல்லாமல் நீங்கள் மெயில் ஐடி வந்து ஃபுல்லாக டைப் பண்ணணும். இப்போ டைப் பண்ண ஒருத்தருக்கு மெயில் ஐடி வந்து காமிச்சிடாது. டச் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு லாகின் காட்டாது. இப்போ நான் லாகின் பண்ணிக்கிறேன். லாகின் ஆயிடுச்சு.
லாகின் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் உங்கள் ப்ரொஃபைலெல்லாம் வியூ ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணணும், அந்த மெயில் ஐடியில் வந்தால் பாஸ்வேர்டு வேண்டாம், வேறு பாஸ்வேர்டு நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாஸ்வேர்டு ரீசெட்னு ஒன்று, அந்த நேமுக்கு பக்கத்தில் உங்களுக்கு பாஸ்வேர்டு ரீசெட்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த பாஸ்வேர்டு உங்கள் நேமுக்கு பக்கத்தில் அந்த பாஸ்வேர்டு ரீசெட்னு இருக்கும். அந்த பாஸ்வேர்டு ரீசெட் டச் பண்ணிங்கன்னா கரண்ட் பாஸ்வேர்டு உங்களுக்கு மெயில் ஐடியில் அந்த பாஸ்வேர்டு வந்துருக்கும். அந்த பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் நியூ பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்து இங்கே சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேவ் ஆயிரும். அதுக்கப்புறம் இதில் எப்படி நம்ம அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து இங்கே லெஃப்ட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா 3 ஹைபன் கொடுத்துருப்பாங்க. 3 ஹைபனை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டியூட்டு, ஹோம், அட்டனன்ஸ், இது அட்டனன்ஸ்லேருந்து உங்களுக்கு எல்லா ஹாலிடே டைம் டேபிள், இது எல்லாமே ஆக்டிவிட்டீஸ் உங்களுக்கு என்னென்ன டைம் டேபிள் எல்லாமே இதில் வந்துடும். அதில் கீழே பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸுக்கு கீழே அசஸ்மெண்ட்னு ஒன்று இருக்கும். உங்களுக்கு வந்து எக்ஸாம்னா இதில் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து அசஸ்மெண்ட்டில் வந்து அப்லோட் பண்ணிடுவாங்க. அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் போகும். வியூ ஸ்டார்ட் எக்ஸாம்னு காக்கும். அந்த ஸ்டார்ட் எக்ஸாம்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிரும். அதில் வந்து டைம் போயிட்டுருக்கும். அந்த டைமுக்குள்ளே நீங்கள் வந்து எக்ஸாமை ரைட் பண்ணி சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் இது என்ன ஆப்பில் உங்களுக்கு வந்து ஸ்கேன் பண்ணுறது, எப்படி ஸ்கேன் பண்ணி சப்மிட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டேப் ஸ்கேனர்னு ஒரு ஆப் ஒன்று இருக்குது. அந்த ஆப்போட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதுதான் அந்த டேப் ஸ்கேனர். இது ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா வெறும் சூப்பராக யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து இங்கே ஹை குவாலிட்டி இதில் எல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பிடிஎஃபோட எம்பி வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும். அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து மைகேம்போவில் வந்து அந்த அசஸ்மெண்ட்டில் வந்து அந்த பிடிஎஃப் சப்மிட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கும். அதனால் நம்ம வந்து ஹை குவாலிட்டி இல்லாமல் நார்மல் குவாலிட்டிலேயே வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ கேமரா டச் பண்ணிக்கங்க. கேமராவை டச் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஃபேஸ் கிரிட், மல்டி, சிக்னல் இதெல்லாம் காட்டும். அதெல்லாம் நம்மளுக்கு எது வேண்டாம். ஃப்ளாஷ் ஆன் பண்ணி எடுக்கிறீங்களா, ஃப்ளாஷ் ஆன் பண்ணி எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் சென்டரில் டச் பண்ணி இங்கே கிளிக் பண்ணிங்கனாவே போதும், உங்களுக்கு வந்து ஸ்கேன் ஆக ஆரம்பிச்சிடும். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்கேன் ஆயிடுச்சு. அப்புறம் நம்ம க்ராப் பண்ணுறோம்னா க்ராப் பண்ணிக்கலாம். க்ராப் பண்ணி அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு டைம் வந்து ரொட்டேட், இந்த மாதிரி ரொட்டேட் ஆகிருக்கும். அப்போ நம்ம ரொட்டேட் ஆகிடுச்சுன்னா இந்த ரொட்டேட் டச் பண்ணி நம்ம ரொட்டேட் பண்ணி நார்மல் சைஸ்க்கு வச்சுக்கலாம். அப்புறம் இங்கே டிக் சிம்பிள் இருக்கும். அந்த டிக் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா அந்த நம்ம காப்பி பண்ண இமேஜ் வந்து க்ராப் ஆகிட்டு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு க்ராப் ஆகி வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் ஆட்டோவில் வச்சுக்கலாம். ஆட்டோ பர்ஃபெக்ட் ஒரிஜினல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நார்மல் எந்த சைஸில் இருக்கோ அதை வச்சுக்கலாம். ஆட்டோ யூஸ் பண்ணிட்டீங்கன்னா எம்பியும் உங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஃபைல் நம்ம எழுதின லெட்டர்ஸும் டார்க்காக தெரியும். அது மாதிரி நிறைய இருக்குது. ப்ரீமியம்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம். ப்ரீமியம்னா அமௌண்ட்டு பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து நம்மளுக்கு அமௌண்ட்டெல்லாம் பே பண்ண வேண்டாம், நம்ம நார்மலாகவே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மேலே ஒரு டிக் சிம்பிள் இருக்குது, அது டிக் கொடுத்தீங்கன்னா இங்கே சேவிங் ஆக ஆரம்பிச்சிடும். சேவிங் ஆகி நம்மளுக்கு வந்து பிடிஎஃபாக வந்து கன்வெர்ட் ஆயிரும். இங்கே பார்த்தீங்கன்னா பிடிஎஃபாக வந்து எனக்கு கன்வெர்ட் ஆயிடுச்சு. இங்கே வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இமேஜ் மிஸ் ஆயிடுச்சு, நம்ம ஒரு பேப்பர் எடுக்காமல் விட்டோம்னா இங்கே டச் பண்ணி மறுபடியும் நம்ம வந்து அந்த பேப்பரை வந்து நம்ம இது பண்ணி ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். கன்வெர்ட் பண்ணி இங்கே டவுன்லோட் சிம்பிள்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு லோ, மீடியம், ரெகுலர், நம்ம மீடியமில் வச்சு சேவ் கொடுக்கலாம். பிடிஎஃபாக இமேஜான்னு கேட்கும். இங்கே வந்து கிரியேட் பிடிஎஃப், இங்கே வந்து 100% ஆகும். பார்த்தீங்கன்னா பிடிஎஃபாக வந்து சேவ் ஆயிடுச்சு, நம்ம ஸ்டோரேஜில் வந்து சேவ் ஆகிருக்கும். அதை நம்ம ஷேர் பண்ணுறோன்னா ஷேர் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம வந்து லேப்டாப்லேயும் மைகேம்போ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லேப்டாப்பில் வந்து இதை விட யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அதில் ஒரு ப்ரொசீஜருமே இல்லை, இதே ப்ரொசீஜர் தான். www.mycambo.in கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு மைகேம்போ ஓப்பன் ஆயிரும். இதே மாதிரி நீங்கள் லாகின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. எல்லாருக்கும் எப்படி லாகின் பண்ணுறதுன்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ, பை பாய், see you.